குட் ஒரு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு, அனுபவம் புதுமை. இந்த அனுபவம் எப்படி கிடைக்குன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தோட நாம தொடர்பு வைக்கும்போதுதான் அனுபவம் நமக்கு கிடைக்கும். நான் ஹோமியோபதியோட தொடர்பு வைக்கும்போது எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. முதல் ஆரம்பத்துல காலப்போக்கில் ஒவ்வொரு புதுமையான அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. இது ஒரு முற்றுப்பெறாத முடிவில்லாத ஒரு அனுபவங்களை, புது அனுபவங்களை கொடுக்கிறதாக இருக்கு. ஆனா ஹோமியோபதி ஒண்ணுதான். ஆனா நம்மளுடைய அனுபவம் என்ன பண்ணுறதுன்னா, அடுத்த கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இந்த இயற்கையினுடைய படைப்பாற்றலையும் அதை புரிந்து கொள்ளும் விதத்துல நமக்கு புதுமையை நமக்கு உண்டாக்கும். ஏன்னா இந்த ஹீலிங் ஆர்ட் அப்படின்னு சொன்னா ஒரு அனுபவம் சார்ந்ததான ஹீலிங் ஆர்ட் தான். அனுபவம் அப்படிதான் சொல்றாரு. இது ஒரு அனுபவ மருத்துவமாக தான் அவர் எடுத்து வைக்கிறார். மற்ற மருத்துவத்தை போல விஞ்ஞான பறைசாற்றலை தாண்டி இது அனுபவம் சார்ந்த ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிறதாக அவர் சொல்றார். இந்த அனுபவம் சார்ந்து இருப்பதுனால இதனுடைய சிறப்பம்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் அனுபவித்த அந்த ஹீலிங் ஆர்ட்டை அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அந்த ரெக்கார்ட் பண்ண எல்லா விஷயங்களையும் தொகுத்து நாம சம்மப் பண்ணி நாம பிராக்டிஸ்ல ஈடுபடும் போது, அந்த தியரிய பிராக்டிஸ்ல ஈடுபடும் போது புது வகையான ஒரு அனுபவம் கிடைக்குது. அவர் சொன்ன அனுபவம் கிடைக்குது, சொல்லாத அனுபவம் கிடைக்குது. இது போல ஒவ்வொரு ஹோமியோபதி மருத்துவர்களும் அவர்கள் புதிய ஒரு தியரிகளையும் மெத்தடாலஜிகளையும் உருவாக்குறாங்க. அவங்களுக்கும் புதிய அனுபவங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லை இல்லாத ஒரு அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு வழிமுறையை இந்த ஹோமியோபதி உருவாக்கிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, முடிவில்லாத ஒரு அனுபவமாக தான் இருக்கு. எப்படி முடிவில்லாத அறிவாக இருக்கிறதோ அது போல முடிவில்லாத அனுபவமாக தான் இருக்கு. நான் பிராக்டிஸ் தொடங்கிய காலத்துல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தியரியை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு பிராக்டிஸ் ஒட்டியே அனுபவத்தை சொல்லலாம்னு இருக்கேன். அப்பதான் போர் அடிக்காம இருக்கும். முதல் நான் இந்த ஹோமியோபதியில என்டர் ஆகும்போது என்னோட வைஃப் ஈகோலைனால பாதிக்கப்பட்டு அவங்க பிரெக்னன்ட் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களால நகரக்கூட முடியல. பெட்ல அப்படியே படுத்திருக்காங்க, நகரக்கூட முடியல. பயங்கர காய்ச்சல், தொண்டையெல்லாம் வறண்டு, தொண்டை பெயின் பயங்கரமா இருக்கு. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. லைட் எல்லாம் உள்ளுக்கு வரக்கூடாது, அதாவது சன் லைட் எல்லாம் வரக்கூடாதுன்னு ஜன்னல் எல்லாம் போட்டு சொல்லிட்டாங்க. நல்ல ஒரு கம்பளியை போட்டு போத்தி படுத்திருக்காங்க. இது அவங்களோட கண்டிஷன். டாக்டர்கிட்ட போனா அவர் இந்த ஸ்டேஜ்ல ஹெவி ஆன்டிபயோட்டிக் எதுவுமே கொடுக்க முடியாது, இப்பதான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை உண்டாயிருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல நான் வீட்டுக்கு வந்த பிறகு நான் என்னுடைய அன்னைக்கு கிடைச்ச அறிவை வச்சு நக்ஸ்வாமிக்கா பிரெஸ்கிரைப் பண்ணேன். இந்த குளிர் தாங்க முடியல, கம்பளி போத்திருக்காங்க, ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, லைட் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா, சத்தம் எதுவும் பிடிக்கல, அசைய கூட முடியல. இந்த அசைய கூட முடியலன்னு பிரியாணியா பட்டுருவாங்க நம்மளுக்கு. அப்படிலாம் இல்லை. குளிர் தாங்க முடியலங்கிறது ரொம்ப முக்கியமானது. லைட் பிடிக்கல, சத்தங்கள் எதுவுமே பிடிக்கல, ஏதாவது கேள்வி கேட்டனா கோபம் வருது. இது எல்லாம் வச்சுட்டு தான் நக்ஸ்வாமிக்கா பிரெஸ்கிரைப் பண்ணேன். அற்புதமாக காய்ச்சல் குறைஞ்சது. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் டே ஈக்குவலே 10,000 இருந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. நல்லா அவங்க மாறிட்டாங்க. குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பேஷண்ட்டுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த அனுபவம் எனக்கு என்ன சொல்லி இருக்குன்னா, ஒரு காய்ச்சல், ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்ல நான் மருந்து கொடுத்து சரியாயிடுச்சு. இதுக்கு சிம்டத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டான மருந்து கொடுத்தா சரியாயிடும், சரியாக புரிந்து கொண்டு கேரக்டரிஸ்டிக் சிம்டத்தை கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிற புரிதலோட நான் மருந்து கொடுத்திருக்கேன். இவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்தது. நிஜமா சொன்னா நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப ஹோமியோபதி எனக்கு கை கூடிருச்சுன்னு நான் நம்பினேன். இதே போல எல்லா பேஷண்ட்டையும் அணுகிறது, பார்க்கறது, மருந்து கொடுத்து பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொன்றும் புதுசா இருக்கு. ஏன்னா நான் பல புத்தகங்களை படிக்கிற பழக்கம். அப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு நேச்சுரலாவே இந்த ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஒன்றை படிக்கிறது, அதாவது இன்டர்டெக்ஸ்ட் ரீடிங் இருக்கும். இப்ப இங்க இருந்து ஒண்ணு படிக்க இன்னொரு பக்கத்துல இருந்து 3 வரும், ரெண்டையும் அமால்கமேட் பண்ணுவேன், ஒரு ஃபியூஷன் உண்டாக்கிட்டு அதை வச்சு மருந்து கொடுப்பேன். இப்படி பாத்தீங்கன்னா அதுலயும் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி ஒரு கேஸ் உங்களுக்கு சொல்லலான்றது. என்னுடைய மாமா பையன் கடுமையான காய்ச்சல்ல ஒரு 4 மணி நேரம் பிரயாணத்துல மதுரைக்கு வைத்தியம் பார்க்க வர்றாரு.
ஏன்னா அந்த அளவுக்கு காய்ச்சல். வந்தோடனே வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட பசியா இருக்கு அப்படின்றாரு. இருக்கிற செஞ்சு வச்சிருந்தாங்க, சப்பாத்தி செஞ்சு வச்சிருந்தாங்க, இருக்கிற சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டாரு. காய்ச்சல், ஆனா கடுமையான காய்ச்சல். என்னன்னு கேட்ட பசி எடுக்குது அப்படிங்கிறாரு. நேரா ஃப்ரிட்ஜ் தண்ணியை எடுக்கிறாரு, அப்படி கடகடாவும் குடிக்கிறாரு. நம்ம காய்ச்சல் இருக்கு, இந்த மாதிரி குடிக்கிறியே அப்படின்னு கேட்டேன். வேற வழியில் அது குடிச்சாதான் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப appetite increase during heat, cold water amelioration, அதுலயும் மருந்துகள் இருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா சில மருந்துகள் காமனா வருது. உனக்கு என்னப்பா மனசுல கவலைன்னு கேட்டேன். இல்ல எங்க அண்ணனாலதான் அப்படிங்கிறாரு. அதனாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு ஒரே ஒரு முடிச்சிடாரு. அப்ப வெதர் இஷ்யூ வரும், அப்பதான் ஸ்கால் டெம்பரேச்சர் நேரம். அப்ப ஈஸியா போச்சு எனக்கு. பிரதர், கோல்டு வாட்டர், appetite increased during heat, எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்துருச்சு. பாஸ்பரஸ் கொடுத்தோன்னே காய்ச்சல் 30 நிமிஷத்துல குறையும். நான் பெரிய மருத்துவரான உணர்வு எனக்கு உள்ள வந்துச்சு. ஹோமியோபதி இவ்வளவு ஈஸியா அப்படின்னு தோணுச்சு. எவ்வளவு நல்லா பாருங்க, கேஸ் பாருங்க. அதே போல ஒருத்தர் வராரு, அவரும் எல்லா வைத்தியம் பார்த்துட்டு ஹோமியோபதியும் பார்த்துட்டு ஒண்ணுமே சரியாகாம ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு முடியாம ஒருத்தர் கூப்பிட்டு வர்றாரு. அவர்கிட்ட நான் என்ன மனசுல கவலைன்னு கேட்டேன். சார் என்ன சார் சொல்றது, 24 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது, கொஞ்சமாவது ரெஸ்ட் இருக்கணும். ஒரு போய் டீ கடையில குடிச்சோம், ஒரு பேப்பரை படிச்சோம், ஒரு 4 பேர்ட்ட பேசணும், சந்தோஷமா இருந்தோம், எதுவுமே இல்லை. 24 மணி நேரம் இந்த அப்பள மேனுபேக்சரிங் கடையில அப்பளத்துக்கு நடுவில் அப்பளமாக நான் இருக்கிறேன். எப்படி பாருங்க, அப்பள மேனுபேக்சரிங் கம்பெனியில அப்பளத்தினுடைய நடுவில் நான் அப்பளமாக இருக்கிறேன். 24 மணி நேரம் வேலை, கொஞ்சமா ரிலாக்ஸேஷன் வேண்டாமா அப்படின்னு யாராவது சிந்திப்பாங்களா? காலி நைட்ரிகன் தான் மருந்து. காலி ஃபார் பியூட்டி, நைட்ரிகன் ஃபார் ரிலாக்ஸேஷன். காலி நைட்ரிகன் காய்ச்சல் கொடுத்தேன், பிரமாதமா சரியாகி அது எனக்கு மாபெரும் சந்தோஷத்தை கொடுத்தது. அப்போ ஹோமியோபதியை பற்றி ஒரு அளவுக்கு நான் புரிந்து கொண்டதெல்லாம் நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு ஆள் வர்றாரு, சார் சீக்கிரமா சரி பண்ணுங்க சார், வேலை தொடர்ந்து லீவ் எடுத்தோம்னா அவ்வளவுதான், வேலை விட்டு நிப்பாட்டிடுவாங்க, வேலை வந்து ரொம்ப முக்கியம் சார், வேலை கிடைக்கிறது கஷ்டம், ஏதாவது மருந்து கொடுத்து ஏதாவது சரி பண்ணுங்க. என்ன பண்ணுறது உங்களுக்கு அப்படின்னா, பயங்கரமா காய்ச்சலா இருக்கு, உடம்பெல்லாம் எரியுது, பயங்கரமா காய்ச்சலா இருக்கு, உடனே சரி பண்ணுங்க, உடனே சரி பண்ணுங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு டிசைட் டு பி கேரிட் ஃபாஸ்ட், டாக்ஸ் ஆஃப் பிசினஸ், அந்த வேலையை பத்தியே பேசுறது. அதுக்கடுத்து டெலிரியம் டெரர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டெலியூஷன் சீஸ் ஃபயர், இந்த 4 ரூபிரிக்கை போட்டு வேகமா கொடுத்தேன்னா அவர் காய்ச்சல் அலோபதியில கூட குறையாத வேகம் அவருக்கு சரியாயி 2 டோஸ் கொடுத்தேன். இப்ப அதை சாப்பிடுங்க, அரை மணி நேரம் கழிச்சு 3 சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சாப்பிட்டாரு, சரியாயிடுச்சு, அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டார். பாத்தீங்களா இவ்வளவு பிரமாதமான விஷயம் பாருங்க. அதே போல இன்னொருத்தர் வராரு, அவரு என்ன பண்றாரு, எனக்கு பைல்ஸ் இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, என்னால உட்கார முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, தாங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. நான் அவருக்கு 2-3 மருந்துலாம் கொடுத்து பார்க்கற வேலை செய்யல. யூஸ்வலா நக்ஸாமிகா சல்பர் எல்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் கொடுத்து பார்க்க கேட்கல. அடுத்த நாள் வராரு, என்ன பயம்னு கேட்கிறேன். இந்த நோயே என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். ஏதாவது பெருசா இருக்குமான்னு நினைக்கிறேன் சார், ரத்தம் வர வருது சார், ஹெமரேஜ், ரத்தத்துல போய் ஹெமரேஜ்னு எடுத்து பார்த்துட்டு ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்டுன்னு எடுத்து 2லயும் பாத்தீங்கன்னா காலிகார்டு இருக்கு. காலிகார்டு கொடுத்தோம்னா பெயின் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த பெயின் சொல்லணும். எவ்வளவு எளிமையாக சரி பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுல வந்து என்ன டெக்னிக்னா, எல்லா மெத்தடையும் நான் பயன்படுத்துறேன். வெப்பத்தையும் பயன்படுத்துறேன், கிளாசிக்கலை பயன்படுத்துறேன், மாடர்ன் டெக்னிக்கையும் பயன்படுத்துறேன், ஆரோக்கியம் பயன்படுத்துறேன், ஸ்கால்டனையும் பயன்படுத்துறேன், எல்லாவற்றையும் பயன்படுத்துறேன். திடீர்னு ஒரு பெண்மணி வராங்க, பாத்தீங்கன்னா தொண்டையில அவங்களுக்கு ப்ராப்ளம், இந்த உள்நாக்கு இருக்கு பாருங்க, அதுல இருந்து இன்ஃபிளமேஷன் ஆகி அந்த டிஷ்யூஸ் எல்லாம் அப்படியே விழுக ஆரம்பிக்கும். அது வந்து அப்படியே ஒரு பீஸா லைட்டா விழுக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட டிஷ்யூ டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவங்க வராங்க. என்னமா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு, அது என்ன பண்றது, காய்ச்சல் வேற இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலைக்கு வர போகணும், அதே மாதிரி பயங்கரமா இருக்கு, வேலைக்கு போகணும், உடம்பெல்லாம் ஒரே ஹீட்டா இருக்கு, கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு பார்த்தோம்னா பிசினஸ் அப்படி எல்லாம் போட்டு பெலோடா கையில கொடுத்தா வேலை செய்யல. இதுக்கு முன்னாடி ஒரு பிரசிடென்ட் இருந்துச்சு, அதை வச்சுட்டு கொடுத்தா பார்த்தா இதுல வேலை செய்யல. அப்ப உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னா, இந்த மாமனார் மாமியா இருக்காங்க, அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்க ஏஜ் பீப்புள். நான் நர்ஸா இருக்கேன், டெய்லி வேலைக்கு போயிட்டு வரேன், அவங்களை நான் பாக்குறதுக்கு முடியவே மாட்டேங்குது. அது எனக்கு பெரும் குற்ற உணர்வு. டியூட்டி கான்சியஸ்னஸ்,
நம்ம செய்ய முடியாதனால வர குற்றம் அது. காலிபுரமேட்டை பொறுத்தோன்னா அந்த காய்ச்சல் குறைஞ்சிருது, இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருது, அந்த தொண்டையில உள் நாக்கில இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த டிஷ்யூஸ் விழுகுது பாத்தீங்களா, டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகி விழுகுது பாத்தீங்களா, டெஸ்ட்ரக்டிவ் கண்டிஷனுக்கு போன அந்த டிஷ்யூ வந்து நார்மல் ஆகுது. அப்ப நம்ம எதை நோக்கி போகிறோம் பாருங்க, எப்படி நமக்கு கிடைக்குது பாருங்க. அப்ப ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு புது வகையான அனுபவத்தை கொடுக்கும். அனுபவம்னா சாதாரண அனுபவம் இல்லாம மாபெரும் அனுபவமா இருக்கும். இன்னொருத்தங்க காலில் எக்ஸிமா என்னென்னவோ மருந்து எல்லாம் எடுத்து பார்க்கறாங்க. அவங்க வீடே வந்து ஹோமியோபதி ஃபேமிலி, நம்ம வீட்டுல ஹோமியோபதி இருக்காங்க, மருந்து எல்லாம் கொடுத்து பார்க்கறாங்க, எல்லாமே கேட்கல. தங்கச்சி வந்து சொல்றாங்க, இந்த காலில் இந்த சுடிதார் போட்டிருக்கனால காலில் ஏரியாலாம் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் தெரியுது, அதனால அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு உண்டு. அப்ப அவங்களோட இயற்கையான குணத்தை நம்ம கண்டுபிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் கேட்கிறேன், அவங்க சரியா சொல்ல தெரியல. அப்ப அவங்க சிஸ்டர் வந்து அவங்க ஹோமியோபதி டாக்டர், அவங்ககிட்ட கேட்கிறேன் என்ன அவங்களுடைய இயற்கையான குணம்னு கேட்டேன். அவங்க ஒண்ணுதான் சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு போதுமானதா இல்லை. அவங்களோட ஹாபி என்னன்னு கேட்டபோது நாய் கூடயே இருப்பா சார், எப்ப பார்த்தாலும் நாய்க்கு இருக்கு சார், நாய் பைத்தியம் அப்படின்னு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அவங்க தாயாக தன்னை பார்த்தாங்க எல்லாரும் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு புரியும். டெலியூஷன் லுக் டவுன் அப்பான் லாக்கானியம் தான் மருந்து. அப்பதான் லாக்கானியம் நாய் வாழை வந்து மருந்தா கொடுத்தோன்னா அந்த சேஞ்ச் பாத்தீங்கன்னா அற்புதமாக மாறி ஸ்கின் எல்லாம் மாறி அந்த லூக்கோடார்மம் முதற்கொண்டு போயிடுச்சு. அதே போல ஒரு காட் டாட்டர் ஸ்டோன், உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கேஸ் தான். அவங்க பிரெக்னன்சி ஸ்டேஜில் இருந்தாங்க, பெயின் வந்துருச்சு, கால் டாட்டர் ரிமூவ் பண்ண முடியாது, பெயின் கில்லர் எடுக்க முடியாது, அப்ப ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழல், பெயின் தாங்க முடியல. இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் ஏதாவது சரி பண்ணிட முடியுமான்னு பாக்குறாங்க. எங்க போனாலும் மருத்துவம் சரியாகல. எல்லாரும் இந்த கைக்கீரியா கார்டு, பெர்பாரிஸ், நக்ஸ்வாமிகா இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்து பாக்குறாங்க. அவங்க அதெல்லாம் கையில வச்சிருக்காங்க, அந்த மருந்துகள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்திருக்காங்க, ஒண்ணுமே கேட்கல. அவங்க என்கிட்ட வராங்க. அப்ப அவங்ககிட்ட நான் கேட்கிறேன், என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கிறேன். கேட்டபோது அவங்க சொல்றாங்க, சார் இப்ப என்னோட கண்டிஷன் வந்து மோசமான நிலைமை, நான் 2வது ஒய்ஃபா இருக்கிறேன், ஆனா ஹஸ்பண்ட் என்னை நல்லா பாத்துக்கிறாரு, ஆனா எங்க வீட்டுல ஆளுங்க வந்து ரொம்ப என்னைய டார்ச்சர் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்டுல வந்து நான் கல்யாணம் முடிச்சது தெரியாது, ஆனா எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும். என்னைய வந்து தனியா ஒரு வீடு எடுத்து இருக்க வச்சிருக்காரு, ஆனா அவர் நல்லா பாத்துக்குவாரு, ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்குவாரு. ஆனா எங்க வீட்டாளுங்க என்னுடைய வருமானத்தையே குறியாக வைப்பாங்க. எனக்கு நல்ல வருமானம், அந்த வருமானத்தை பங்கு போடுறதா அவங்க ஒரு வேலை. சரி, நீங்க இப்படியான சூழலை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு. சார் எப்படி சொல்றது, ஒரு முன்னுள்ள ஒரு செடியில ரோஜா பூத்திருந்தா எப்படி இருக்கும், அது போல என்ன ஐரணின்னு சொன்னா, எனக்கு ரோஜா ரொம்ப பிடிக்கும், ஆனா ரோஜாவை என் தலையில வச்சு நான் அசிங்கப்படுத்த என்னை விரும்பல. எப்படி பாருங்க, ரோஜாவை பத்தி ஒரு பெரிய கதையானவர் நடத்துறாங்க. என்னை சுத்தியும் வந்து முள்ளுகள் இருக்கு, நான் ரோஜாவா இருக்கேன், ஆனா அந்த ரோஜா வந்து அழகானது, என் தலையில வச்சு அந்த ரோஜாவை அசிங்கப்படுத்த விரும்பல. இப்படிப்பட்ட என்னைய கூட ஒரு 2வது கல்யாணமா ஒருத்தர் தண்ணி என்னை காப்பாத்தி என்னைய வச்சிருக்காருன்னா அது பெரிய விஷயம். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு, இப்ப குழந்தை உண்டாகி இப்படி ஒரு நிலைமையா எனக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப அவங்களுக்கு கொடுத்தது வந்து ரோஸ் இருந்து தான் மருந்து கொடுத்தேன். ஓசிஎஸ்ஏ ஃபேமிலியில் இருக்க ரோசா டமாஸ்கஸ் அப்படிங்கிற மருந்து தான் கொடுத்தேன். எனக்கு 3Xல தான் இருந்தது. கொடுத்து அந்த ஸ்டோனும் வெளியே வந்துருச்சு, அவங்க டெலிவரி நார்மல் ஆயிடுச்சு. அவங்க டெலிவரி நார்மல் ஆகாதுன்னு டாக்டர் வந்து உறுதியா சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டண்டட் குரோத், அது கூட நார்மலானது பெரிய ஆச்சரியம். இவ்வளவு பெரிய அனுபவங்களை எனக்கு ஹோமியோபதி கொடுத்திருக்கு. வித்தியாசமான கேஸுகள், நினைச்சு கூட பார்க்க முடியாத கேஸுகள். இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ், பிரைமரி கேம்பஸ் குழந்தை, இங்க பாத்தீங்கன்னா இந்த சர்வைக்கல் நோட்ஸ் இருக்கு, எப்ப பார்த்தாலும் சளி, காய்ச்சல், தும்மல், அடிக்கடி காய்ச்சல் வந்துகிட்டே கிடக்குது. இவங்க டாக்டர்கிட்ட பீடியாட்ரிஷியன் போக வர அவரை வந்து சொல்லிட்டாரு, 6 மாசம் தொடர்ந்து மருந்து எடுக்கணும்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழலில் கிட்ட வராங்க. அப்ப நான் அவங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க அம்மாட்ட கேட்கிறேன், அவங்க அம்மாட்ட தான் என்ன பிரெக்னன்சி ஸ்டேட்ல என்ன பிரச்சனைன்னா, எல்லாமே எங்க அப்பாவா இருந்தாரு, எங்க அப்பாவை தான் நான் எல்லாமாக நினைச்சிருந்தேன், அவர் இறந்து போயிட்டாரா, எனக்கு ரொம்ப பாதிப்பு, அவரை நான் பார்த்து காப்பாற்றி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
அப்ப அவங்ககிட்ட சொன்ன அவரை பார்த்து காப்பாற்றாத உங்களுக்கு குற்ற உணர்வா இருக்கான்னு கேட்டேன். இல்ல அப்படின்னா அப்ப என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஒரு மாபெரும் சப்போர்ட் இல்லாம போச்சு. அவர் தான் எனக்கு எல்லாம் சப்போர்ட்டா இருந்தாரு. அவர் சப்போர்ட் இல்லாம போறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்ப ஃபாதருங்கிற ஒரு இஷ்யூ எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் டெத் ஆஃப் ரிலேட்டிவ் எடுத்துட்டேன். அதுல ஏகப்பட்ட மருந்து இருக்கு. அதை ஃபாதருங்கிற இஷ்யூ எடுத்துக்கிட்டேன். சப்போர்ட்டுங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டேன். இந்த மூலையும் பிக்ஸ் பண்ற ஒரு மருந்து எதுன்னா தைக்கீரியா கார்டு. பீரியாடிக் டேபிள்ல தைக்கீரியா கார்டினுடைய ஸ்டேஜையும் ரோவையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்போர்ட்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு புரிய வரும். அப்பாங்கிறது ஒரு பெரிய மாபெரும் சப்போர்ட், செக்யூரிட்டி. அதனால அவங்க தைக்கீரியா கார்டு அந்த குழந்தை கொடுத்தேன். அம்மாவுடைய பிரெக்னன்சி ஸ்டேட்டை பார்த்துட்டு கொடுத்தேன். இப்ப அந்த குழந்தைக்கு அந்த சர்விக்கல் நோட்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப சளியோ காய்ச்சலோ வருவது ரொம்ப குறைச்சிருச்சு. இந்த மாதிரியான அனுபவங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அனுபவங்களுடைய எல்லை பிரமாதமா இருக்கு. ஒரு லேடி வராங்க, அவங்க பாத்தீங்கன்னா பெயின் தாங்க முடியல. ஹெமராய்டல் வெயின் ப்ரொக்ரூடா இருக்கு. உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. சார் நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்றாங்க. இல்லைங்க நான் அதுக்கான ஃபெசிலிட்டி என்கிட்ட இல்ல, வேண்டாம், ஒன்னும் வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை, இல்லை, தேவையில்லை அப்படின்னு போட்டாவது எடுத்துட்டு அதையே பாருங்க அப்படின்ட்டாங்க. சார் இதெல்லாம் அவசியமே இல்லை, தேவையில்லை. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, சார் பார்க்கறது எனக்கு அவங்க திட்டுறாங்க, அந்த இடத்துல திட்டுறாங்க. அவங்க சொல்ற வார்த்தை எனக்கு அது ரொம்ப இதாகிடும் சார். ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்ட் ஸ்டப்போர்டிங் கொடுத்தேன். அர்த்தம் தான் சரி. அதே இன்னொரு கேஸ்ல நல்லா பாருங்க, அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே டாப் டாக்டர்ஸ், பெரிய இன்ஸ்டியூட்ல, தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பெரிய இன்ஸ்டியூட்ல சீஃப் டாக்டர்ஸா இருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்களுக்கு அவங்க பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகவே மாட்டாங்க, எக்ஸாமினேஷனுக்கே போக மாட்டேங்கிறாங்க, போறதுக்கு சங்கடப்படுறாங்க. ஏன்னா டெலிவரி டைம்லயும் பயோ மாதிரி அவங்களுக்கு இந்த டெலிவரி டைம்னாவே போகவே மாட்டாங்க. அது இல்லாம வெஜிடல் எக்ஸாமினேஷன்னாவே அவங்களுக்கு பிடிக்காது. அதை பத்தி சொல்றதுன்னா அவங்க கிட்டத்தட்ட ரேட் மாதிரின்னு சொல்றேன். அப்பதான் நானும் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்டு ஸ்டபரிங் கொடுத்தேன். ஏன் ஸ்டபரிங் கொடுத்தனா அது அக்யூட் மேனிஃபெஸ்டேஷனாக பாக்குறாங்க. அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா கிரானிக் ஃபிஸ்டுலாக்கு ரொம்ப முக்கியமான மருந்து ஸ்டபரிங், பேத்தாலஜி கவர் ஆயிடும். அதனால அற்புதமாக அந்த கேஸ் குணமாச்சு, ஆபரேஷன் இல்லாம சரியாச்சு. அப்புறம் இன்னொரு கேஸ் எப்படின்னு சொன்னா, திருநெல்வேலியில இருந்து வந்தாங்க. அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, சொல்லவே முடியாது. பெயின் தான் அந்த மாதிரி டிஸ்மனோரியா. பீரியட் வந்துச்சுன்னா ரொம்ப மோசமா இருக்கும், வலி தாங்க முடியாம அப்படி துணிட்டாங்க. அவங்க வரும்போது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வெளியே போயிட்டு திருப்பி வராங்க. என்னன்னு கேட்டேன், சார் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வரோம் அப்படின்னு. ஏன்னா குரூஃபன் பழகிருக்காங்க. குரூஃபன் அடிக்கடி போடலன்னா அவங்களால முடியாது, அந்த பெயினை தாங்க முடியாது. அங்கிருந்து திருநெல்வேலியிலிருந்து வரும்போது இந்த பெயினை எப்படி தாங்க முடியும், பேர் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா இந்த வேலையை இதே மாதிரி இவங்களே டாக்டர்கிட்ட நர்ஸ்கிட்ட பழகி இவங்களே இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் போட்டு விடுவாரு, அதை எப்படி பழகிருக்காங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இந்த பெயின் வந்துச்சுன்னா இந்த இன்ஜெக்ஷன் இல்லை, என்ன செய்ய போட்டீங்க, நடந்துகிட்டே இருப்பேன், வேற என்ன அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது ஏன் எதில் இருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் ஒரு கைனகாலஜிஸ்ட போனேன், இந்த மாதிரி பீரியட்ல பெயின் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்க ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் செக்ஸ் தான், இதுதான் காரணம். ஹஸ்பண்ட் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கைனகாலஜிஸ்ட சொல்லியிருக்காங்க. அதான் பெரிய ஆச்சரியம். அது இவங்களுக்குள்ள பதிவாகி போச்சு. அது என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்குள்ள ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இவங்களுக்கு என்ன தோணும்னா, அவரை தன்னை ரேப் பண்றதாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க இவ்வளவு மோசமான ஒரு சூழல் தான். இந்த மாதிரி பேஷண்ட்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேப்ங்கிற சப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கோம். தான் ரேப் பண்ணப்படுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மையமானது. அது ஒரு அந்த செயல்பாடுங்கிறது ஒரு பிளசரபிள் ஈவெண்ட் தனக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்குறதாகவும் தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக செய்கிற ஒரு செயலாகவும் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த அடிப்படையில அவங்களுக்கு கோடியம் கொடுத்து, ஏன்னா இந்த வாக்கிங் அமிலேஷன் பெயின் ரெடியூஸ் ஆயிரும். அற்புதமாக அந்த கேஸ் சரியாச்சு. இப்ப இந்த மாதிரியான மாடர்ன் மெத்தட் எல்லாம் தெரிஞ்சதுனால என்னால
ஏகப்பட்ட கேஸை மேல பார்க்க முடிஞ்சது, குணப்படுத்த முடியுது. இந்த மாதிரியான எமர்ஜென்சி கேஸையும் என்னால பார்க்க முடியுது. அதுக்கு தீர்வு சொல்ல முடியுது. அது ஈஸியாகவும் பார்க்க முடியுது. என்னன்னா அவங்க ஸ்டோரி மட்டும் சொல்லணும், அவங்க விஷயத்தை அவங்க சொல்லணும். நான் நிதானமா இருந்தோம்னா கட்டாயமாக எந்த கேஸா இருந்தாலும் பார்க்க முடியும். இப்ப சமீபத்துல ஒரு கேஸ சொல்லிடுறேன் பாருங்க. ஆனா மருந்து கொடுக்கல. ஆனா அந்த கேஸுடைய சாதத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு. ஒரு 72 வயசு, அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. எப்பொழுதுமே கடவுள் நிலையில தான் இருப்பாங்க. திருவாசகம், திருமூலர் மந்திரங்கள், அப்புறம் காயத்ரி மந்திரங்கள், இது போல மந்திரங்கள் சொல்வது அவங்களுடைய வாடிக்கை. ரிலிஜியஸ், ஹைலி ரிலிஜியஸ், ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அந்த அம்மாவுக்கு ஒரு 65 அந்த மாதிரி வயசு. நல்லா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கை திடீர்னு என்னாச்சுன்னா இந்த ஆண்ட்ராய்டு போன் கிடைச்சிருச்சு இல்லையா, அடிக்கடி சாட்ல வர ஆரம்பிச்சிட்டாரு. பேஸ்புக்ல போக, பெண்களோட பேச, இப்படியே இருந்தது. அது அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம், மனசுல அவ்வளவு வருத்தம். எப்படியா தன்னோட ஹஸ்பண்டை மாத்திரணும்னு சொல்லிட்டு நல்வழிப்படுத்திடணும்னு எவ்வளவு முயற்சி பண்றாலும் முடியல. அதுக்காக இந்த வயதானவர்கள் 60 வயதுக்கு மேல இருக்க தம்பதிகளுடைய பிரச்சனை என்ன, அதுக்கு ஒருத்தர் ரிசர்ச் பண்றாரு, அவர்கிட்ட நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பர் கொடுக்குறாங்க. அவர் என்கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன கொஸ்டின் வேணும் கேளுங்க சார், நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. சார் 60 வயசுக்கு மேல என்ன ப்ராப்ளம் வருது உங்களுக்கு அதிகமாக, என்ன மாதிரி சிக்கல் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை சார், எல்லா இடத்துலயும் நான் நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம் சார் அப்படின்னு கேட்ட போது, நான் பேசுறதோட ஒய்ஃப் பேசுறதுதான் நல்லா இருக்கும், ஒய்ஃப்ட கொடுத்துருவோம். ஏற்கனவே ஒய்ஃப் என்கிட்ட எல்லா வார்த்தையும் சொன்னது. நீங்க அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, பாத்தீங்களா இந்த மாதிரிதான் அவர் போயிடுறாரு, ஆனா போய் பேச மாட்டாரு, உண்மைதான் சொல்லுவாரு. நான் பெண்ணிட்ட பேசணும்னா ஆமான்றாரு. நான் என்ன வெளியே போறேன்னா, வாசல் ஓப்பன் பண்றேன்னா, எதுவுமே இல்லை, சும்மா சேட் தானே பண்ணிட்டு இருக்கா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த 72 வயசுல அவருக்கு இது தேவையா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த கேஸ்? அவருக்கு நான் பேசி கவுன்சிலிங் பண்ணி அவரை திருத்திட முடியும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் நம்புறாங்க. அதுக்கான சூழலுக்காக 3 தடவை என்கிட்ட பேசுவதற்காக முயற்சி பண்ணாங்க. நான் அப்ப சொன்னேன், இந்த பேச்சியெல்லாம் திருத்த முடியாது, இந்த மனிதர்கள் மருந்து கொடுத்து வேணா திருத்தலாம், இதுக்கு ஒரு மருந்து இருக்கு ஹோமியோபதியில அப்படின்னு தற்காலிகமா நான் படிச்சுட்டு வந்த புஸ்தகத்துல அந்த மருந்து கிடைச்சது. அது எதுன்னா ஸ்கார்பியோ. நம்ம ஸ்கார்பியோ இருக்கு பாருங்க, அந்த மருந்து ஸ்கார்பியோல தயாரித்த மருந்து. இந்த ஸ்கார்பியோவுக்கு இந்த குழுவில ஒரு சிம்டம் வந்திருக்கு. என்ன தெரியுங்களா? டெலியூஷன், ஹி இஸ் அடல்சென்ட் அகைன். எப்படி பாருங்க, இப்ப இங்க அடல்சென்ட் அகைன் அப்படிங்கிற வார்த்தையை வெறும் செக்ஸ் ரிலேட்டடா மாரல் சப்ஜெக்டோட நான் நம்ம கேட்டிருக்கேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு 40 வயசு ஒருத்தர் காலேஜில் படிக்க போறாரு, அது வரைக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, திருப்பி படிக்க போறாருன்னா அவரும் அடல்சென்ட் அகைன் தான். அடல்சென்ட்ங்கிற வார்த்தையை நீங்க வெறும் செக்ஸோட ரிலேட் பண்ணி கூட, அப்புறம் 70 வயசுல திருப்பி ஒரு புதிய ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சு ஒரு தன்முனைப்பாக புதிய உருவாக்கத்தை செய்யணும்னு நினைச்சு அதுக்காக முயற்சி பண்றா பாருங்க, அதையும் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அடல்சென்ட்ங்கிறது வெறும் மாரல் சப்ஜெக்ட் அல்ல, அப்படியாக புரிஞ்சுக்காது. அதை விரிவாக பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு வேணும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியோ மருந்தை கொடுக்கலாம். இந்த ஸ்கார்பியோ என்ன பியூட்டின்னு சொன்னா, இது எவல்யூஷன்ல தண்ணியிலிருந்து கரைக்கு வந்தது. அதனால அது கரைக்கு வந்ததுனால அதுக்கு அந்த டெரிட்டரி புதுசு, அதனால கொஞ்சம் பயப்படும். ஆனா அது ஸ்ட்ராங்கான எலமெண்ட். நம்ம மெர்குரியஸ் பிளாட்டினா போல, ஆன்ட் இருக்கு இல்லையா, பார்மிகா ரூஃபா, அது போல கடமை உணர்வு அப்படின்ற இடத்துல இருக்காது. கடமை சாதாரண வாழ்க்கை, ஏன்னா அது டெரிட்டரியிலே வளர்ந்தது. அதுக்கு டெரிட்டரி பிரச்சனை தான் அதுக்கு. அது திரையில வந்தது. அது தண்ணியிலிருந்து நிலத்துக்கு வந்தது அல்ல, பூமியிலே இருந்தது. அதனால அதுக்கு செக்யூரிட்டி, மணி, இது போல ப்ராப்ளம் எல்லாம் ஆன்ட்டுக்கு உண்டு. அதுக்கு இஷ்யூ டெரிட்டரி இஷ்யூ தான். வேற ஒருத்தர் நம்மளை தாக்க வந்துருவான் அப்படிங்கிற சர்வைவல் கொஸ்டின் தான். ஆனா அங்க நம்ம ஸ்கார்பியோவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, தண்ணியிலிருந்து நிலத்துக்கு வந்தது. பாத்தீங்களா? அதனால ஒவ்வொரு இடமும் அதுக்கு புதுமையா இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனா அதுக்கு கேப்பபிலிட்டி அதிகம். ஏன்னா அது 6th ரோவுக்குள்ள கேப்பபிலிட்டி அதுக்கு உண்டு. இந்த அளவுக்கு ஹோமியோபதி வளர்ந்துருக்கு. வெறும் சிம்டம், தெராபட்டிக்ஸ், மைண்ட் சிம்டம், தீமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி பார்த்த இந்த ஹோமியோபதி இப்ப இதுக்காக புரிதல் இதெல்லாம் வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன, பின்புலம் என்ன,
ஏன் அடல்சென்ட்ங்கிற இந்த வார்த்தை ஸ்கார்பியோக்கு வந்திருக்குங்கிறது கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஹோமியோபதி வளர்ந்திருக்கு. இந்த அனுபவம் எனக்கு எப்பொழுதுமே புதுமைதான். இது போல புதுமையான விஷயங்கள் எனக்கு எப்பொழுதுமே கிடைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு புதிய புதிய அனுபவத்தை கொடுக்கிறாள் இந்த ஹோமியோபதி. நன்றி. தேங்க்யூ.